வாழ்க்கையில் விடியற்கால வெளுப்பைப் போல வெளிச்சம் எப்படி சூரியனைப் போன்ற பிரகாசம் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுது வரும்? அதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்தால் நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசமாய் மாறும்? கர்த்தர் நம்மை எப்படி காப்பார் என்பதற்கு ஏசாயா 58:8 சொல்லியிருக்கிறபடி, அப்பொழுது விடியற்கால வெளுப்பைப் போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுதினமும் நாம் ஆகாரம் உட்கொண்டு அனுதினமான வேலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உபவாசம் நம் வாழ்க்கையில் இருக்கிறோமா? ஆனால் கர்த்தருக்கு பிரியமான உபவாசத்தை நாம் இருக்க வேண்டும். நாம் சாப்பிடுகிறதை மட்டுமே தவிர்த்து கொண்டு நம் அன்றாட வேலைகளை செய்வதனால் அது ஒரு கர்த்தருக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்காது. நாம் சரியான முறையில் உபவாசம் இருக்க வேண்டும். அதுவும் கர்த்தருக்கு பிரியமான உபவாசத்தை இருக்க வேண்டும். கர்த்தருக்கு உகந்த உபவாசம் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும். இதை நம்மால் ஒருவேளை செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் நாம் பிறருக்காக ஜெபிக்க முடியும். அப்படி ஜெபிக்கும்போது அவர்களுக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுப்பார். அது நிமித்தம் நமக்கு நீதி விளங்கும். பசியுள்ளவனுக்கு நம்மால் ஆகாரத்தை கொடுக்க முடியும். துரத்துண்ட சிறுமியானவர்களுக்கு அடைக்கலத்தை கொடுக்க முடியும். வஸ்திரமில்லாதவனுக்கு நம்மால் ஒரு வஸ்திரத்தை வாங்கி கொடுக்க முடியும். நம் மாம்சமானவர்களுக்கு நம்மை ஒழித்து கொள்ளாமல் அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்க நம்மால் முடியும். அப்படி நாம் செய்யும்போது நமக்கான நீதி நம்மில் வெளிப்படும். அப்பொழுது நாம் ஒரு கஷ்ட காலத்திலோ இல்லை பிரச்சனைகளிலோ செல்லும்போது நமக்கு முன்பாக நாம் செய்த நீதிகள் வெளிப்படும். அப்பொழுது கர்த்தர் நம்மை அவற்றினின்று பாதுகாப்பார். நம்மிடம் சிறுமியானவர்களுக்கு கொடுக்க பலன் இருந்தும் நாம் அவர்களுக்கு நம் கண்களை மறைத்து நாம் அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கும்போது கர்த்தரின் நீதி நம்மில் விளங்காது. கர்த்தர் நமக்கு தேவையானவற்றை தரும்போது நாம் அதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். சிறுமைப்பட்டவர்களுக்கு நாம் உதவி செய்யும்போது அது கர்த்தருக்கே செய்தது ஆகும். மற்றவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சில நேரம் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அவர் சிறுமைப்பட்டவர்களாய் நம் முன்னாடி வந்து நிற்கிறார். நாம் அவர்களுக்கு செய்கிறது கர்த்தருக்கே நாம் செய்ததாகும். ஆனால் நாம் பல நேரங்களில் அதை புறக்கணிக்கிறோம். அப்பொழுது நாம் சத்தமிட்டு ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது நாம் கூப்பிடும்போது கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்டு நமக்கு இரக்கம் செய்வார். அவர் நம்மை நித்தமும் நடத்தி வறட்சியான காலங்களில் நம் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். நம்மை நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தைப் போலவும் வற்றாத ஒரு நீரூற்றைப் போலவும் நம்மை அவர் மாற்றுவார். நம் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். நம்மால் செய்ய இயலாததை நம் தலைமுறைகள் செய்யும் அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றுவார்.